ஜென்ரலாக டாக்டர்ஸ் ஊசி போட்டு லைஃப் சேவ் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற கேஸில் ஒரு டாக்டர் ஊசி போட்டு கிட்டத்தட்ட 250 பேரை கொண்டிருக்கான். இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். மார்ச் 1998 மெடிக்கல் சென்டரில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஒருத்தவங்க ஹேரல் ஷிப்மன் அப்படின்ற டாக்டரோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இறந்து போகிறத பற்றி சவுத் மேன்செஸ்டர் சிட்டியோட கொரோனாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதனால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் போதிய ஆதாரம் இல்லாததுனால ஏப்ரல் 17 அப்போ போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனை மூடிடுறாங்க. இந்த கேஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு ஒரு டாக்ஸி டிரைவர் போலீஸ் கிட்ட ஷிப்மன் அவனோட பேஷண்ட் 21 பேரை கொண்டிருக்கான சந்தேகப்படுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட டாக்ஸி மூலியமாக ஷிப்மனோட கிளினிக்கு போன முக்காவாசி வயசானவங்க நல்ல ஹெல்த்தில் இருந்ததாகவும் நம்ம ஷிப்மனை ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. யார் இந்த ஹேரல் ஷிப்மன்? ஒரு டாக்டராக இருந்துட்டு இவன் ஏன் இவ்வளோ பேரை கொல்லணும்? ஹேரல் ஷிப்மன் ஜனவரி 14, 1946 அப்போ இங்கிலாண்டில் இருக்கிற நாட்டிங்ஹாமில் பிறக்கிறான். 1957 அப்போ இவனோட பிரைமரி எஜுகேஷனை முடிச்சுட்டு இவன் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க ஆரம்பிக்கிறான். ஷிப்மன் ஒரு நல்ல ரன்னர். அது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்கூல் ஃபைனல் இயரில் அத்லெட்டிக்ஸ் டீமோட வைஸ் கேப்டனாக இருந்திருக்கான். இவனுக்கு இவங்க அம்மானா ரொம்பவே பிடிக்குமா. அண்ட் இவங்க 2 பேர் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. அண்ட் ஷிப்மனுக்கு 17 வயசு ஆகும்போது அவங்க அம்மா லங் கேன்சரில் இறந்து போயிடுறாங்க. ஷிப்மனோட அம்மாவுக்கு டாக்டர்ஸ் வீட்டுக்கே வந்து மார்ஃபின் இன்ஜெக்ட் பண்ணுறதை இவன் பார்க்குறான். அதோட அவங்க கேன்சரோட எண்ட் ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த மார்ஃபின் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வலி குறையிறதையும் விட்னஸ் பண்ணுறான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டு நவம்பர் 5, 1966 அப்போ இவனுக்கு கல்யாணம் ஆகுது. அண்ட் இவனுக்கு 4 குழந்தைங்க பிறக்குது. ஷிப்மன் லீட்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸில் மெடிசன் படித்து 1970 அப்போ கிராஜுவேட் ஆகிறான். அதுக்கப்புறம் பாண்டர்ஃபேக்டில் இருக்கிற ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மில் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறான். அண்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அதாவது 1974 அப்போ அவன் ஜென்ரல் ப்ராக்டிஷனராக ஆகி ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஷிப்மன் பெத்தரின் அப்படின்ற ஒரு ட்ரக்கோட பிரிஸ்கிரிப்ஷனை ஃபோர்ஜ் பண்ணி இவனை யூஸ் பண்ணிக்கிறான். அண்ட் இந்த குற்றத்துக்காக இவனுக்கு 600 பவுண்ட் ஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இவன் ரீஹாப் சென்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு 1977 அப்போ மான்செஸ்டர் பக்கத்தில் இருக்க ஹைட் அப்படின்ற ஒரு இடத்துல உள்ள மெடிக்கல் சென்டரில் இவன் ஜிபியா, அதாவது ஜென்ரல் பிராக்டிஷனராக வேலை பார்க்குறான். இதுக்கப்புறம் ஷிப்மன் அவன் பேஷண்ட்ஸை கொல்றான்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. கொரோனாட்ட கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட், அப்புறம் இந்த டாக்ஸி டிரைவர் கொடுத்த கம்ப்ளைண்ட், எந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே லீட் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் ஷிப்மனோட பேஷண்ட்ஸ் இறந்து போகிறது மட்டும் குறையவே இல்லை. ஜூன் 24, 1998 அப்போ ஷிப்மனோட பேஷண்ட் கேத்லின் கிரண்டி அப்படின்றவங்க அவங்க வீட்டில் இறந்து கிடக்குறாங்க. அண்ட் அவங்க சாவறதுக்கு முன்னாடி அவங்க கடைசியாக பார்த்தது ஷிப்மனை தான். ஷிப்மன் இவங்க சாவுக்கான காரணத்தை டெத் டியூ டு ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சைன் பண்ணுறான். அதாவது இவங்க வயசானதுனால இறந்துட்டாங்க அப்படின்னு சைன் பண்ணியிருக்கான். கிரண்டியோட பொண்ணு ஒரு லாயர். அவங்க பேர் ஏஞ்சலா. ஏஞ்சலாவுக்கு அவங்க அம்மா எழுதின ஒரு உயில் பற்றி தெரிய வருது. ஆனால் அந்த உயிலில் ஏஞ்சலாவுக்கோ இல்லை ஏஞ்சலாவோட பொண்ணுக்கோ அவங்க எந்த சொத்துமே எழுதி வைக்கல. ஆனால் ஷிப்மனுக்கு 3,80,000 பவுன் எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் இதை பார்த்த உடனே இது எங்கள் அம்மா எழுதியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏஞ்சலா டவுட் படுறா. அண்ட் இதனால போலீஸ் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமேட்டு போலீஸ் தனியாக ஒரு விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் கிரண்டியோட பாடியில் டயாமார்ஃபின், சிம்பிளாக சொல்லணும்னா ஹெராயினோட ட்ரேசஸ் இருந்ததை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டயாமார்ஃபின் டெர்மினல் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். இதை பற்றி ஷிப்மன்ட்ட கேட்கும்போது அதுக்கு ஷிப்மன் கிரண்டி போதைக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இதுக்கு ஆதாரமாக அவன் கம்ப்யூட்டரில் இருந்த மெடிக்கல் ஜேர்னல், அதாவது மெடிக்கல் ஜேர்னல்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஜேர்னல் எழுதுவாங்க, நோட், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நோட்டை போலீஸ்க்கு காட்டுறான். ஆனால் போலீஸ் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஷிப்மனோட கம்ப்யூட்டர்லேருந்து காட்டப்பட்ட அந்த மெடிக்கல் ஜேர்னல் கிரண்டி இறந்ததுக்கு அப்புறமேட்டு எழுதப்பட்டுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இதன் காரணமா ஷிப்மனை செப்டம்பர் 7, 1998 அப்போ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஷிப்மனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் இடத்துல இருந்து அவன் உயிர்களை ஃபோர்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ண டைப்ரைட்டரும் கண்டெடுக்கப்படுது. இதுக்கப்புறம் போலீஸ் ஷிப்மனோட இறந்து போன பேஷண்ட்ஸ் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் ஷிப்மன் அவன் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இறந்து போற அளவுக்கு டயாமார்ஃபின் கொடுத்ததும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து உடல்நல குறைவினால தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க டெத் சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணதும் தெரிய வருது. அக்டோபர் 5, 1999 அப்போ ஷிப்மனோட இந்த கேஸ் பிரிஸ்டன் கிரவுன் கோர்ட்ல ஆரம்பிக்குது. அண்ட் அங்க ஷிப்மன் 15 லேடிஸை டயாமார்ஃபின் கொடுத்து கொண்டிருக்கான்னு சொல்லி இவன் மேல குற்றம் சாட்டப்படுது. 31 ஜனவரி 2000 அப்போ இந்த 15 கொலையும் பண்ணதுக்காக இவனுக்கு நெவர் டு பி ரிலீஸ்ட், அதாவது முழு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. அண்ட் அந்த கிரண்டியோட அந்த உயிரை இவன் ஃபோர்ஸ் பண்ண குற்றத்துக்காக இவனுக்கு 4 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஷிப்மனோட பேரு ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து நீக்கப்படுது. என்னதான் கோர்ட் ஷிப்மனை கில்ட்டின்னு சொல்லியிருந்தாலும் ஷிப்மன் கடைசி வரைக்கும் அவன் பண்ண குற்றத்தை ஒத்துக்காம இருந்திருக்கான். பிரிட்டன் மெடிசன் ஹிஸ்டரியிலேயே இவன் ஒருத்தன் தான் அவனோட பேஷண்ட்டை கொன்னதுக்காக கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரே டாக்டர்.
1957 அப்போ ஜான் ஆடம்ஸ்ன்ற ஒரு டாக்டர் அவரோட பேஷண்ட்டை கொன்னதுக்காக குற்றம் சாட்டப்படுறாரு. அண்ட் இவர் கிட்டத்தட்ட 10 வருஷமா இவர் நிறைய பேஷண்ட்ஸை கொண்டிருக்காருன்னு சொல்லி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் இவர் தான் ஷிப்மனோட ரோல் மாடல்னு சொல்லி நம்பப்படுது. இதுக்கப்புறம் 2001 ஒரு போலீஸ் டிடெக்டிவ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து 2002 ஜூலை அப்போ தி ஷிப்மன் என்கொயரின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. அந்த ரிப்போர்ட்ல ஷிப்மன் 218 பேரை 1975 இருந்து 1998 கொண்டிருக்கான்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ் ஒருத்தவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல ஷிப்மனோட முக்காவாசி விக்டிம்ஸ் வயசான லேடிஸும் அண்ட் அவங்க ஷிப்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அவங்களோட உடல்நிலை நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்களோட 6th அண்ட் ஃபைனல் ரிப்போர்ட்ல ஷிப்மனோட பேஷண்ட்ஸ் மொத்தம் 459 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் ஷிப்மனோட இறந்து போன பேஷண்ட்டுக்கு கிரிமேஷன் ஃபார்ம் சைன் பண்ண, அதாவது அவங்க இறந்து போனதுக்கு முன்னாடி அவங்க உடம்பை எரிக்கிறதுக்கான ஃபார்மை சைன் பண்ண 6 டாக்டர்ஸை அவங்க வேலையை ஒழுங்கா பார்க்காததுக்காக சார்ஜஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா கோர்ட் அவங்க 6 பேர்த்தையுமே கில்ட்டி இல்லைன்னு சொல்லிடுச்சு. 2005 ஷிப்மன் அவங்க விக்டிம்ஸ்ல இருந்து நகையெல்லாம் திருடிருக்கான்ற விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. ஆக்சுவலா ஷிப்மனை அரெஸ்ட் பண்ணும்போது, அதாவது 1998 அப்போ அவங்க கராஜ்ல இருந்து 10,000 பவுண்ட் வர்த் உள்ள நகையெல்லாம் போலீஸ் சீஸ் பண்றாங்க. அண்ட் இதெல்லாம் உங்க நகையா இருந்தா நீங்க வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து ஷிப்மனோட விக்டிம்ஸ் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தவங்க தான் வந்து ஒரு போட்டோ எவிடன்ஸை காட்டி ஒரு டைமண்ட் பிளாட்டினம் ரிங்கை வாங்கிட்டு போறாங்க. அண்ட் மிச்ச நகைகள் எல்லாமே போலீஸ் அசெட் ரிகவரி ஏஜென்சிக்கு கொடுத்துட்றாங்க. ஷிப்மனை டாக்டர் டெத், ஏஞ்சல் ஆஃப் டெத் எல்லாம் நேம் பண்ணியிருக்காங்க. ஷிப்மனோட விக்டிம்ஸ்க்கு கார்டன் ஆஃப் ட்ராங்குலிட்டின்னு சொல்லிட்டு 2005 ஜூலை 30 அப்போ ஒரு மெமோரியல் கார்டன் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஷிப்மன் ஜெயிலில் இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய லெட்டர் எழுதியிருக்கான். அண்ட் அந்த லெட்டரை ஆக்ஷனுக்கு விட்டுருக்காங்க. ஆனா ஷிப்மனோட விக்டிம்ஸ் ஃபேமிலி கொடுத்த கம்ப்ளைண்ட்னால அந்த ஆக்ஷனை நிறுத்திருக்காங்க. ஷிப்மனோட இந்த கேஸ்னால யூகேவோட மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸே மாற்றப்பட்டிருக்கு. அண்ட் இதை ஷிப்மன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் அவங்களோட டிஸ்பென்சிங் ப்ராக்டிஸை மாற்றிருக்காங்க. இன்னும் சில டாக்டர்ஸ் மெடிசன்ஸை ஓவர் பிரிஸ்கிரைப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பெயின் மெடிகேஷன்ஸை அண்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல டெத் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லயும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சிங்கிள் டாக்டர் மெடிக்கல் பிராக்டிஸ்ல இருந்து மல்டி டாக்டர் மெடிக்கல் பிராக்டிஸ்க்கு மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரிமேஷன் ப்ராசஸ், அதாவது ஒரு பாடியை எரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ற ஃபார்ம்ஸ்ல வந்து நிறைய क्वेश्चंस ஆட் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு பாடி எரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடி எரிச்சிரலாமா இல்ல இத பத்தி நீங்க வேற ஏதாவது எக்ஸாமின் பண்ண நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन ஆட் ஆயிருக்கு. ஷிப்மன் 2004 ஜனவரி அப்போ அவன் ஜெயிலில் இருக்கும்போது அவனோட 58வது பர்த்டே அன்னைக்கு தூக்குமாடி இறந்துடுறான். அண்ட் ஷிப்மன் கொலை பண்ண விக்டிம்ஸோட ஃபேமிலி இது கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா இவன் இறந்து போனதுனால அவன் வந்து அவனோட விக்டிம்ஸ்லாம் ஏன் கொன்னா அப்படின்னு தெரியாம போயிருது. ஷிப்மனோட பாடி அவன் ஒய்ஃப்ட்ட கொடுக்கப்படுது. அண்ட் போலீஸ் ஷிப்மனோட ஒய்ஃப் கிட்ட இந்த பாடியை நீங்க எங்கேயாவது புதைச்சிங்கன்னா அந்த கிரேவை யாராவது அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. லேட்டரா மார்ச் 19, 2005 அப்போ ஷிப்மனோட ஒய்ஃப் அண்ட் 4 குழந்தைங்க முன்னாடி அவனோட பாடி கிரிமேஷன் செய்யப்படுது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.